ம். சிங்கப்பூர்ல வேலை தேடுறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிங்கப்பூர்ல வேலை தேடுறேன்னு சொல்லி ரொம்ப பேர் ஸ்கேம்ல மாட்டி ஏஜென்சிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ அதுக்காண்டி தான் நாங்களாம் திங்க் பண்ணி, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதால சிங்கப்பூர்ல வேலைக்கு வரணும்னா எது மூலயமா வரலாம்? எப்படி ஏஜென்சியை ஃபைன் பண்ணலாம்? அவங்க உண்மையா இருக்காங்களா? இல்லை அது வந்து ஃபேக்கான ஏஜென்சியா? அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் 2 விதமாக இங்கே வேலைக்கு வரலாம். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலயமா வரலாம். இன்னொன்று நான் இங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்க வெப்சைட் மூலயமா வரலாம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலயமா வரோன்னு நினச்சிங்களேன். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இங்கே எம்ஓஎம் ஒரு நிறுவனம் இருக்குது, அரசோட நிறுவனம். எம்ஓஎம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர். அவங்க தான் வந்து இங்கே வந்து வேலைக்கு வர்றவங்கள நிர்வகிக்கிறது எல்லாமே அந்த எம்ஓஎம் மட்டும்தான். அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கணும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை கான்டாக்ட் பண்ணும்போது அந்த ஏஜெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு, நான் இங்கே வெப்சைட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் போட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டு தானா, அந்த கம்பெனி இப்போ வேலிடில் இருக்கா, என்ன அவரோட மெயின் சோர்ஸ் யார் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்புக்கான அடுத்த மூவ் ஆரம்பிங்க. அவங்கக்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்குறதோ, அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறது எல்லாமே அதுக்கடுத்து ஆரம்பிச்சுக்கோங்க. முன்னாடி எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டெப்பே அவங்க ரிஜிஸ்டர் தானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இப்போ உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்களே, உங்களுக்கான வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சொன்னதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க எந்த எம்ப்ளாயருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். எம்ப்ளாயர்னா அந்த கம்பெனி, உங்களை என்ன கம்பெனிக்கு உங்களை வேலைக்கு அனுப்ப போகிறாங்க, அந்த கம்பெனி நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த கம்பெனி அல்லது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இந்த 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் எம்ஓஎம்ல உங்களுக்கான நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த வேலைக்கான பாஸை அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு என்ன எம்ஓஎம்ல இருந்து ஐபிஏ வரும். ஐபிஏனா இன் பிரின்சிபல் அப்ரூவல். இது இருந்தா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் எல்லாமே போகும். உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி உங்களுக்கு ஐபிஏ அனுப்புனதுக்கப்புறம், அந்த ஐபிஏ உங்களுக்கு தான் வந்திருக்குதானா அப்படிங்கிறத நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்க வெப்சைட்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்ல உங்க நேமு, உங்களுக்கு ஒரு ஐசி நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த ஐசி நம்பர், அந்த கம்பெனி டீட்டெயில், உங்கள என்ன ஜாப்புக்காண்டி இவங்க அப்ளை பண்ணேன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களோ, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் போட்டிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ரொம்ப பேரு இதுதான் செக் பண்ணாம வந்துறாங்க. ஏன்னா, இவங்க சொன்ன வேலை ஒண்ணு, அங்க குடுத்துருக்க வேலை ஒண்ணு. மாறுறது எல்லாமே இந்த ஐபிஎல்ல போட்டிருக்க நிலவரப்படி தான் இருக்கும். இவங்க என்னதான் உங்கள்ட்ட வேலை நீங்க அங்க போனதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க வந்து ஜாப் உங்க கம்பெனில மாத்தி குடுத்துக்குவாங்க. சும்மா அந்த ஐபிஏல மட்டும் தான் நீங்க கிளீனர்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஐபிஏல மட்டும் தான் உங்களுக்கு இந்த வேலை போட்டிருக்காங்க. நீங்க அங்க வேலைக்கு போனீங்கன்னா, கம்பெனில நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பீங்க. ஆனா உங்கள வந்து கிளீனரா இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா, அந்த ஐபிஎல்ல வந்து உங்களுக்கு கிளீனர் தான் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டாஃப்ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப்னா ஒர்க்கர் வேலை தான் பண்ண முடியும். இப்படி ஏமாத்தி விட்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நான் வந்து என்னோட அனுபவத்துல ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் அப்படிதான் ஐபிஎல்ல அவங்க போட்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்க்காம இங்க வந்து, அவங்க படிச்ச படிப்புக்கும் வேலைக்கு போகாம, ஏதோ ஒரு வேலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப பேர் இங்க அதிகம். அதனால ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல்ல உங்களுக்கு என்ன போட்டிருக்கு வேலை, அந்த வேலைக்கு தான் நீங்க அந்த ஏஜென்ட் காசு குடுக்குறீங்களா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் பட்சத்துல, ஃபர்ஸ்ட்டு ஏஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் தொகைய குடுங்க. இந்த ஏஜென்ட்ஸோட ஃபீ குடுக்குறதுலயுமே இங்க ரூல்ஸ் இருக்கு. இங்க உங்க ஒர்க் பாஸோட வேலிடிட்டி 1 இயரும் இருக்கு, 2 இயரும் இருக்கு. அத பொறுத்து தான் உங்க ஏஜென்சி ஃபீ மாறுபடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண பாஸ் வந்து 1 இயர் உள்ளதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதிகபட்சமா ஏஜென்சிக்கு எவ்வளவு ஃபீ பே பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மாச சம்பளம் $1100 இல்ல $1500 இருந்தா, அந்த 1 மாத சம்பளம் ஃபிக்ஸ்டு சேலரி தான் அதிகபட்சமா அவங்களுக்கு பே பண்ணணும். இதே இது உங்க பாஸ் வந்து 2 வருஷம் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு 2 மாசம் சம்பளம் குடுக்கலாம். இதுக்கு தான் எம்ஓஎம்ல போட்டிருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஃபீஸ் வாங்குறதுக்கான ரூல். ஆனா, ஏஜென்சி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, மெயின் ஏஜென்ட் ஒரு ஏஜென்ட் இங்க இருப்பாங்க. இவங்களோட சப் ஏஜென்ட் அப்படிதான் ஒவ்வொருத்தவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஊர்ல நீங்க பாக்குற ஏஜென்ட் உண்மையே ரெஜிஸ்டர் ஆனா ஏஜெண்டா இருக்க மாட்டான். அவனுக்கு மேல ஒரு ஏஜென்ட், அவனுக்கு மேல ஒரு ஏஜென்ட்னு இங்க சிங்கப்பூர்ல ரிஜிஸ்டர் பண்ணா லோக்கல் அட்ரஸ் உள்ள ஏஜென்ட் தான் மெயின் ஏஜென்ட். இவன்ட இருந்து சப்பு சப்பா பிரிஞ்சவங்க தான் அடுத்த ஏஜென்ட் எல்லாம். இவங்களாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறி கீழே உள்ளவன் 7 லட்சம், அதுக்கு மேல உள்ளவன் 5 லட்சம், அதுக்கு மேல உள்ளவன் 3 லட்சம், இப்படி கடைசியில மெயின் ஏஜென்ட்டுக்கு வரும்போது அவனுக்கு அந்த 2 மாச ஃபீ, அந்த 2 மாசம் ஃபிக்ஸ்டு சேலரி தான் ஃபைனலா அவனுக்கு கிடைக்கும். ஆனா கீழ உள்ளவங்கலாம் அவங்க நோக்கத்துக்கு போல ஃபீஸ் வச்சு உங்கள ஏமாத்துறாங்க. நீங்க அப்படி ட்ரை பண்ணாதீங்க. நீங்க சிங்கப்பூர்ல எல்லாமே வெப்சைட் மயமா தான் இருக்கு.
சர்ச் பண்ணுங்க. இங்கே சிங்கப்பூர் ஏஜென்சி ரிஜிஸ்டர் ஏஜென்சி யார் அப்படின்னு டைரக்ட் ஏஜென்சியை நீங்கள் ஃபைன் பண்ணுங்க. அதுக்கான வெப்சைட்டையும் யார் யார் மேக்ஸிமம் டேரக்ட் ஏஜென்சியாக இருக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். அதில் செக் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் நான் கொடுத்த ஏஜென்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயிலாம் அவங்க கொடுக்காம நீங்கள் ஒரு பைசா கூட பே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பாஸ் டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நீங்கள் இப்போ அங்கே என்ன ஸ்கில்ல இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஏஜென்சி சொல்லும் போது நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10th 12th இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே ஒர்க் பெர்மிட்னு ஒரு பாஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து மிட் ஸ்கில்லு, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ் பாஸு. ரொம்ப டேலண்டான பர்சனு இப்போ ஊர்லேயே வந்து 10 வருஷம் மேனேஜராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டிகிரி டபுள் டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரி உங்களுக்கு அது இ பாஸு. மொத்தம் இங்கே நிறையா வகையான பாஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது இந்த 3 பாஸ் தான். ஒர்க் பாஸு, எஸ் பாஸு, இ பாஸு. மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க ஏமாறுறது இந்த ஒர்க் பாஸ்லையும் எஸ் பாஸில் தான். அதில் ரொம்ப ரொம்ப ஏமாறுறது ஒர்க் பாஸில் மட்டும் தான். ஏன்னா ஒர்க்கர் தான், அதாவது 10th 12th ஐடிஐ முடித்தவங்க இவங்கள தான் கூட்டு வந்து ரொம்ப பேர் ஏமாத்திடுறாங்க. அதனால் ஒர்க் பாஸ்னால் என்ன? இந்த ஒர்க் பாஸுக்கு 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரு, இன்னொன்று சர்வீஸ் செக்டாரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வர்றவங்கள, அதாவது பிளம்பர், கட்டுமான தொழிலாளி, இல்லைனா எலக்ட்ரிஷியனு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒர்க்குக்கு வருவாங்களே அவங்களுக்கு 10th 12th ஐடிஐ முடித்தா மட்டும் போதாது. சிங்கப்பூரோட ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவில் இருக்குது. சென்னையில், கொல்கத்தாவில் இந்த மாதிரி இன்ஸ்டியூட், அங்கே வந்து இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் 10th 12th ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா அங்கே 3 மாதம் கோர்ஸ் படிக்கணும். அந்த 3 மாதம் கோர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பிளம்பர்னா பிளம்பர் ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி, எலக்ட்ரிஷனா எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி, கார்பெண்டர்னா கார்பெண்டர் ட்ரேடு ஏற்ற மாதிரி 3 மாதம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூர்லேருந்து டைரெக்டாக பிசிஏலேருந்து வர ஒரு டீச்சரோ இல்லை வந்து ஆஃபீஸரோ வந்து உங்களை செக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த பண்ண முடியும். ஆனால் இதுலையுமே புதுசாக ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2027 இந்தியாவில் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால இங்கே டேரெக்டாக கம்பெனி மூலிமா வந்து இங்கே பிசிஏல டேரெக்டாக போய் ஸ்கில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி புது ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அமலுக்கு வரல. ஜனவரி 2027 தான் வர சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியா இன்ஸ்டியூட்டில் படித்ததை ஏற்றுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான செக்ஷன் சேலரி டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ இ பாஸ், எஸ் பாஸ் இந்த மாதிரியான கேட்டகரி இருக்குல்ல, அதாவது மிட் ஸ்கில் பர்சன் இல்லைனா வந்து ஹை டேலண்டட் பர்சன், மேனேஜர், இவங்களாம் இ பாஸ் எஸ் பாஸ்க்குள்ள வந்துடுவாங்க. அவங்களோட சேலரி எப்படின்னா எம்ஓஎம் வெப்சைட்டில் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி மினிமம் எவ்வளோன்னு. இப்போ எஸ் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உள்ள நடைமுறைப்படி $3300 வந்து மினிமம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக கொடுக்காங்க. இ பாஸ்க்கு வந்து $5600 மினிமம். ஆனால் இதில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கில்லை பொறுத்து எல்லாம் மாறுபடும். இது வந்து எஸ் பாஸ்க்கும் இ பாஸ்க்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட சேலரி பார்க்கலாம். ஏன்னா நான்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட சேலரி எவ்வளோங்கிறது டீட்டெயிலாக எனக்கு தெரியும். எங்கள் கம்பெனிக்கு ஒர்க்கரை இன்டர்வியூ பண்ணுறது நான் தான். அதனால் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம ஊரில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் வேணால் இருக்கட்டும். இல்லை யாராக இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, சைனாவிலேருந்து, மியான்மர்லேருந்து அவங்க கண்ட்ரியில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இங்கே வேலைக்கு வரும்போது, ஒர்க் பெர்மிட்டில் வரும்போது நீங்கள் இங்கே வந்து வர்ற புது ஆள் தான். மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஊரில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு கொத்தனாராக இருந்தீங்கன்னா இங்கே வந்தால் வருஷம் கொத்தனார் மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே உங்கள் சேலரி ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்பெனியை பொறுத்து நிறையா மாறுபடுது. ஆனால் இப்போ நான் அந்த எம்ப்ளாயர் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ மினிமம் இந்தியாவிலேருந்து வர்ற ஒரு கொத்தனாருக்கோ இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு மினிமம் சேலரி $25. இந்த $25 வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் வந்து 5 மணி வரை. அந்த 5 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓவர் டைம். ஒரு சில கம்பெனிகள், அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்க கம்பெனியில் 10 மணி வேலை இருக்கும். மினிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒர்க்கர் வந்து எம்ஓஎம் ரூல் படி 72 மணி நேரம் தான் ஓவர் டைம் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணும்போது உனக்கு இவ்வளோ சேலரிப்பா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு உனக்கு $25 சம்பளம்ப்பா, உனக்கு அந்த கம்பெனியில் ரொம்ப ஓவர் டைம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு $25 சம்பளம்னு சொன்னாங்கன்னா $25 வாங்குகிற சேலரி கொண்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு மாதத்துக்கு வந்து 25 × 26, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட்னா 4 சண்டே போயிடுச்சுன்னா 26 நாள் தான் ஒர்க்கிங் டே. அப்போ உங்கள் பேசிக் சேலரி வந்து 26 × 25 $650. மினிமம் இங்கே வந்து எம்ஓஎம் ரூல் படி ஒரு மாதத்துக்கு 72 ஹவர் ஓவர் டைம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த ஓவர் டைத்தை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு $25 சம்பளம்ல அதை வந்து டிவைட் பை 8, அதாவது 8 மணி நேரத்தோட டிவைட் பண்ணோம்னா $3.125 வரும். அது கூட நம்ம வந்து 1.5 வந்து இங்கே எம்ஓஎம் ரூல் படி 1.5 டைம்ஸ் அதை இன் பண்ணி போட்டோம்னா $4 சம்திங் வரும். மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 72 மணி நேரம் எம்ஓஎம் ரூல் படி ஒரு மாதத்துக்கு ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $300 ப்ளஸ் வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா $650 சேலரி ப்ளஸ் $300 ஓடி, மொத்தம் வந்து $950 வரும். இந்திய மதிப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 74,500 இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கொத்தனாராக நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா இப்போ மினிமம் 1,500 30 நாள் வேலை பார்த்தா 45,000. இல்லை நீங்கள் ஒரு வேலை கம்மியாக இருக்குன்னு 20 நாள் வேலை பார்த்தாலும் நமக்கு ஒரு 30,000 வரும். ஆனால் இங்கே மொத்தமாக எல்லா வேலை பார்த்தாலும் எம்ஓஎம், நாங்கள் சொல்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ் படி, கவர்மெண்ட் ரூல் படி உங்களால் 74,500 தான் என் சம்பளத்தை வாங்க முடியும் அதிகபட்சம். இது வந்து அதிகபட்சம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே உள்ளே வர்றவங்களுக்கு. இதில் வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒருவேளை இந்த ஒரு சில கம்பெனியில் இன்ஹவுஸ் ரூல்ஸ் படி ஓவர் டைம் இருக்கும், ஓவர் டைம் இருக்காது. இதெல்லாம் வந்து கம்பெனி, நீங்கள் வர்ற கம்பெனியை பொறுத்தது. ஆனால் மினிமம் வந்து நான் சொன்னது தான் கரெக்டானது. 72 மணி நேரம் ஓவர் டைம், பேசிக் சேலரி வந்து மினிமம் வந்து $25. இப்போ இப்போ நீங்கள் 74,500 சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்து, அதாவது சிங்கப்பூர் மதிப்படி $950 வாங்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டொமெட்ரி ஃப்ரீயாக கொடுக்குவாங்க. டொமெட்ரினா தங்க இடம் கம்பெனியே கொடுத்துருவாங்க. அதுபோக உங்களுக்கு என்ன செலவு இருக்குன்னா, கேண்டீன் சாப்பாடு இருக்கும். இங்கே வந்து நம்ம உள்ள ஒர்க்கர் எல்லாருமே கேண்டீனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு சில டொமெட்ரியில் மட்டும் நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கேண்டீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா மாதம் $150 $200 அதுக்கு போயிடும். அதாவது கிட்டத்தட்ட வந்து $12,000 அதுக்கு போயிடும். மினிமம் ரீசார்ஜுக்கு மினிமம் $50. நீங்கள் குடிக்கிற காஃபி, சோப்பு இந்த மாதிரி தனிப்பட்ட செலவு ஒரு $100. அப்போ 100, 200 + 50 $350. $350 நீங்கள் வாங்குகிற ஓவர் டைம் மொத்தமாக முடிஞ்சது. பேலன்ஸ் நிற்கிறது 48,000 இல்லை 44,000 இவ்வளோ தான் நிற்கும். இது வந்து நீங்கள் வந்து தண்ணி அடிக்காத ஆளாக இருக்கணும், வேறு எந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாத ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 45,000 சேவ் பண்ண முடியும். இப்படி சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏஜென்ட் கட்டின காசை ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். அடுத்த பாஸ் ரெனியூவல் ஆகும்ல, அதை வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்து நம்ம வந்து குடும்பத்தை மேம்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப பேர் வந்து இங்கே வந்து குடியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், இல்லை சம்பளம் கம்மியாக வந்து ஏஜென்ட் ஃபீஸ் அதிகமாக கட்டி அந்த ஏஜென்ட் ஃபீஸே கட்ட முடியாமல் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஏஜென்ட் ஃபீஸுக்காண்டியே உழைச்சவங்களே நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டோரி நான் இங்கே கேட்டிருக்கேன். ஏன்னா ஏஜென்ட்டை எம்ஓஎம் ரூல் படி காசு கொடுக்காம அதிகமாக காசு கொடுத்து வந்துடுவாங்க. அதிகமாக காசு கொடுத்து வந்தால் இப்போ அவங்களுக்கு சம்பளம் பேலன்ஸ் 40,000 தான் சேமிக்க முடியும். இந்த 40,000த்தை ஒரு 4 லட்ச ரூபா கட்டி வர்றாங்கன்னா 10 மாதம் அதுக்குள்ளே கட்டி முடிப்பாங்க. ஒரே இது 8 லட்சம் கட்டி வந்தாங்கன்னா 20 மாதம். இந்த மாதிரி ரொம்ப பேர் தெரியாமல் ஏமாந்துருக்காங்க. அதிகமான ஏஜென்சி ஃபீஸ் கொடுத்து அதுலேருந்து மீள முடியாமல், நல்ல கம்பெனி அமையாமல், அதுலேருந்தும் சம்பளம் வராமல் ரொம்ப பேர் இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் வேலைக்கு வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்க. ஜாப் டைட்டிலு, டெசிக்னேஷனு, சேலரி எவ்வளவு, நமக்கு இங்கே இவ்வளோ தான் மினிமம் சேலரி. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மினிமம் சேலரி, வேறு வழியே கிடையாது. இங்கே வந்து ஒரு வேளை கம்பெனி நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ரினியூவலுக்கும் சம்பளம் ஏற்றுவாங்க. அந்த சம்பளத்தின் மூலிமா உங்களுக்கு ஓவர் டயத்தோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போகலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது நம்ம ஊரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் பார்க்குறோம், இவன் வந்து இங்கே வந்து இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும், நம்மளால் என்ன செய்ய முடியும், இதுக்கு நம்ம ஊர்லேயே இருந்துலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டு உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பர்வைசர் ஆகலாம். இல்லை நீங்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவர் ஆகலாம். டிரைவர் ஆனாலும் சேலரி இங்கே அதிகம் தான். சூப்பர்வைசராக நீங்கள் ஒரு ஒர்க்கர்லேருந்து அடுத்தபடி கால் எடுத்து வச்சாலே உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் தான். சம்பளம் அதிகமாகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒர்க்கர்லேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டிங்கனாலே உங்களுக்கு சேலரி எல்லாம் அதிகமாகிரும். அதாவது சூப்பர்வைசர் ஆனால், டிரைவர் ஆனால் எல்லாத்துக்குமே இங்கே சேலரி அதிகம் தான். இங்கே வந்து ஒர்க்கராக மட்டும் இருக்காமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இங்கே ஃபஸ்ட்டு ஒர்க்கராக இருந்து
அதுலேருந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவரா மாறி, சூப்பர்வைசரா மாறி, சூப்பர்வைசர்லேருந்து இங்கே சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சேஃப்டி கோர்ஸ் வந்து இங்கே 6 மாச கோர்ஸு, 1 வருஷ கோர்ஸு இந்த மாரி வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டருக்குள்ள கோர்ஸு, சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸு இந்த மாரி நெறையா கோர்ஸ் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு கோர்ஸா நீங்க தனியா முடிக்க முடிக்க உங்க சேலரி லெவலும் அதிகமாகும். நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. என்னடா நம்ம சேலரி இப்படியே இருந்துருமோ, ஒர்க்கராவே இருந்துருமோன்னு கவலைப்பட தேவையில்ல. இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் முக்கியம். இந்த ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவான முடிவு இருந்தா மட்டும் நீங்க சிங்கப்பூர் வாங்க. இல்ல, எனக்கு இந்த ஒர்க்கரோட இதே போதும் அப்படின்னா, நான் சொன்ன சேலரி கால்குலேஷன கவுண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா, நீங்க ஒரு நல்ல எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்ட்ஸ ஃபைண்ட் பண்ணி, அவங்கள செக் பண்ணி, நீங்க உங்க ஐபி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பணத்த குடுத்து இங்க வர ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் உங்களோட எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்றேன். உங்க கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்றதுக்கு நான் ஆவலோட காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.